ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்க்க போகிறோம். அதாவது குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. இறுதிநிலை பயன்பாடு குறைந்து செல்லுதல் எப்பொழுது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம செகண்ட் சாப்டர் கன்சம்ஷன் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஹியூமன் வாண்ட்ஸ்னால் என்ன, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன், மனித பண்புகளின் இயல்புகள், விருப்பங்கள், அதனுடைய இயல்புகள் என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸு, அதாவது நெசசரி, கம்ஃபர்ட், லக்ஸுரிஸ், இது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா H.H. ஹாசன். இவர் ஆஸ்ட்ரியன் எக்கனாமிக்ஸ்ட் வாஸ்ட். இவர் ஒரு ஆஸ்ட்ரியன் எக்கனாமிக்ஸ்ட். H.H. ஆஸ்ட்ரியன் எக்கனாமிக்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஃபார்முலேட்டட் திஸ் லா இன் எக்கனாமிக்ஸ் இன் த இயர் 1854. 1854 ஃபஸ்ட்டு ஒரு பொருளை அதிக அளவு பயன்படுத்தும் போது அந்த பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு, அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையும் அப்படிங்கிறத சொன்னது யாருன்னா H.H. ஹாசன். அதனாலேயே இந்த விதிக்கு என்ன பேர், இந்த லாக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா காசன் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. என்னது, காசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, அதாவது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி. சரியா? நெக்ஸ்ட்டு ஜீவன்ஸ் இந்த விதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த காசன் ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஜாவான்ஸ். அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஹாசன் ஃபஸ்ட்டு இந்த விதியை ஃபார்முலேட் பண்ணதுனால இதை காசன் ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காசனோட முதல் விதி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மார்ஷல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதாவது ரொம்ப பர்ஃபெக்டான லாவா, அந்த பேசிஸ் ஆஃப் லாவா கார்டினல் அனாலிசிஸ், அதாவது எண்ணளவு அடிப்படையில் இதை ரொம்ப புகழடைய செய்வர். ஒரு பர்ஃபெக்டான லாவாக கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா மார்ஷல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது H.H. ஹாசன். அதனால் ஜாவன்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா இதை காசன்ஸ் ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு சொன்னார். இதை மறுபடியும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லாவா புகழடை பாப்புலரைஸ் பண்ணவர் யாருன்னா மார்ஷல். இந்த லா எதை பேசிக்காக வச்சு அமைது, இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமனுடைய வாண்ட்ஸ், அதாவது மனித விருப்பங்களுடைய அடிப்படையில் இந்த விதி செயல்படுது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டெஃபனேஷன், இந்த விதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த லாவுடைய இலக்கணம் என்னென்னா, மார்ஷல் சேஸ் தட் த லா ஹாஸ் த அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் which a person derives from the given increase of his stock of earthings, diminishing with every increases in the stock that he already has. அப்படின்னு மாஸ்டர் stays in the law as the additional benefits which a person derived from a given increases of his stock of the things, diminishing with every increases in the stock already has. அதாவது ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்றப்போ ஒவ்வொரு கூடுதல் இருப்பிலிருந்தும் கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறையும். சரியா? ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விதியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஒரு பொருள் புதுசாக கிடச்சிருக்கு அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு, அந்த பொருளை அடிக்கடி நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு யூசேஜ் என்ன ஆகும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறையும். வேறு ஒன்றுமே இல்லை. இதனுடைய அசம்ஷன் பார்த்திங்கன்னா, எப்போ இந்த மாதிரி ஒரு பொருளை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பொருளை பயன்படுத்த யூஸ் பண்ண அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் பை கார்டினல் நம்பர்ஸ். நம்ம அடையக்கூடிய பயன்பாடு சாட்டிஸ்ஃபேக்ஷன் 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். அல்லது வேறு எப்படியாவது இருக்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாடு சாப்பிடும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா போதும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ஆஃப் த கன்சியூமர் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். அதாவது பணத்தினுடைய இறுதிநிலை யூசேஜ் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். நம்மள்கிட்ட இருக்க வருமானம் மாறுச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அல்லது இன்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க ஒரு பொருளை விட்டுட்டு வேறொரு ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது நம்ம அடையக்கூடிய திருப்தி டிஃபர் ஆகும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, பணத்தினுடைய மதிப்பு நிலையாக இருக்கும்போது நம்ம ஒரே மாதிரி பொருளை வாங்குவோம். Next, the consumer should be rational consumer and his aim is to attain maximum satisfaction with minimum expenditure.
ஒரு ரேஷனல் எக்கனாமிக் கன்சியூமர் என்ன பண்ணுவான், ஒரு பகுத்தறிவாளன் என்ன பண்ணுவான், பகுத்தறிவாளனாக இருக்கக்கூடிய ஒரு நுகர்வோர், ஒரு கன்சியூமர் குறைந்த செலவில் அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறது எப்படி அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள்கிட்டருந்து இந்த அனாலிசிஸை நம்மளால் பண்ண முடியும். த யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி கன்சியூம் மஸ்ட் பி ரீசனபிள் இன் சைஸ். நம்ம பயன்படுத்தக்கூடிய கமாடிட்டி ஒரே மாதிரியான தன்மையுடையதாக, ஒரே மாதிரியான சைஸ் உடையதாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற எக்ஸாம்பிளை நினச்சிக்கோங்க. அதாவது நம்ம இப்போ கேட்பரிஸ் சாக்லேட் வாங்குகிறோம். கேட்பரிஸ் சாக்லேட் வந்து இன்றைக்கி நம்ம இந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு இதை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 50 ருபீஸ் கேட்பரிஸ் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கேட்பரிஸை வாங்கி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன், அதாவது இரண்டாவது சாக்லேட்டை நீ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சாப்பிட்ட கேட்பரிஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். சரி, நம்ம இதை அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துன்னு ஒரு 10 கேட்பரிஸை கண்டினியூஸாக சாப்பிடும்போது, அந்த 10வது கேட்பரிஸை சாப்பிடும்போது உனக்கு என்ன ஆகும், ஐயோ போதும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு திகட்டல் ஏற்பட்டுரும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்ன ஆகும், குறையும். தட் இஸ் கால்டு டிமினிஷிங் யூட்டிலிட்டி. ஓகேவா? நம்மளுடைய வருமானம் மாறாமல் இருக்கணும். கேட்பரிஸ் எல்லாமே 50 ருபீஸ் கேட்பரிஸாக இருக்கணும். ஒரு டைம் 50 ருபீஸு, நீங்கள் இன்னொரு டைம் மஞ்சு வாங்கி சாப்பிட்றதோ இல்லை வேறு பர்க் வாங்கி சாப்பிட்றதோ, இப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஒரே மாதிரியான சைஸில் இருக்கக்கூடிய சாக்லேட்டை, ஒரே மாதிரியான டேஸ்டியாக இருக்கிற சாக்லேட்டை தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு, த கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் மஸ்ட் டேக் பிளேஸ் கண்டினியூஸ்லி. நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் ஒன்று சாப்பிட்றது, மத்தியானம் ஒன்று சாப்பிட்றது, ஈவினிங் ஒன்று சாப்பிட்றதுன்னு விட்டு விட்டு செய்யக்கூடாது. நம்மளோட கன்சம்ஷன் எப்படி இருக்கணும், கண்டினியூஷனாக இருக்கணும். மார்னிங் 9 o'clock ஆரம்பிச்சிருக்கோன்னா 10 சாக்லேட்டையும் ஒன்றா என்ன செய்யணும், 1 by 1 சாப்பிட்ணும். ஃபர்ஸ்ட் சாக்லேட் சாப்பிட்றப்ப இருந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து 100%. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி நமக்கு போர் அடிக்கும். ஸோ ஒரு திகட்டல் நிலைக்கு வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, there should be no changes in the taste, habit, preference, passion, income and character of the country during the process of consumption. இந்த ஆய்வு நடக்கும்போது நம்மளுடைய டேஸ்ட்டு மாறக்கூடாது. நான் சொன்ன மாதிரி கேட்பரிஸை விட்டுட்டு நீங்கள் வேறு எந்த ஒரு கிட்கேட்டை வச்சுக்கோ. கேட்பரிஸ் டைரி மில்கோடைய தன்மை வேறு, கிட்கேட்டினுடைய டேஸ்ட்டே வேறு. ஸோ கிட்கேட் எப்படி இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் டைரி மில்க் சில்கியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அப்போ ரெண்டினுடைய கேரக்டரும் வேறு வேறு. அப்போ உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஸோ நம்மளோட கன்சம்ஷன் ஒரே மாதிரியான ஒரு தன்மையுடைய பொருளாக இருக்கணுன்றதான் இதனுடைய மெயின். இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, த லா ஆஃப் டிமினிஷன் மார்ஜின் ஸ்டேட்ஸ் த இஃப் கன்சியூமர் டு கண்டினியூஸ் த கன்சியூம் மோர் யூனிட்ஸ் ஆஃப் த சேம் கமாடிட்டி. அதாவது தொடர்ந்து ஒரே மாதிரியான பண்டங்களை, ஒரே தன்மையுடைய, ஒரே டேஸ்டுடைய பண்டங்களை நம்ம நுகரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து குறையும். இட்ஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி டிமைன்ஸ். சரியா? திஸ் மீன்ஸ் தட் த மோர் பிஹேவ் ஆஃப் த திங்ஸ். ஸோ அளவுக்கு அதிகமாக அதை எடுத்துக்க லெஸ் டு லெஸ் இஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்ன செய்யும், ரெடியூஸ் ஆகும். யூட்டிலிட்டி தட் பி டிரைவ்டு ஃப்ரம் த அடிஷ்னல் ப்ராஃபிட். ஒவ்வொரு யூனிட், அடிஷ்னல் யூனிட்லேருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், யூட்டிலிட்டி லெவல் குறையும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் சாக்லேட் சாப்பிடும் பொழுது இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆர்வம், ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீலிங் கடைசி சாக்லேட் சாப்பிடும்போது நம்மளுக்கு இருக்காது. ஸோ இதை வேணும்னா நம்மளே செல்ஃப் இதை வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 5 ஒரு 10 சாக்லேட்டை வாங்கி அது நீங்கள் சாப்பிட்டு ட்ரையல் கூட பண்ணிப்பார். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் சாக்லேட் சாப்பிடும்போது உன்னோட எனர்ஜி லெவல், உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து குறையும். சரியா? அப்படின்னு ஹாசன், மார்ஷல் 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆப்பிள் ஒன் சாப்பிடும்போது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்ன மெஷர்மெண்ட்டால், அதாவது இந்த அளவுகள் வந்து உங்களுடைய திருப்தியை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அளக்குறதுன்னு வச்சுக்கோ. நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து அளக்கக்கூடிய அளவுகோல். ஃபர்ஸ்ட் ஆப்பிள், நல்லா விளையாடிட்டு நீ வீட்டுக்கு வர, அம்மா உனக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கொடுக்குறாங்க. நீ வாங்கினோன்னே ரொம்ப வேகமாக அதை எடுத்து சாப்பிடுவோம், ஆர்வமாக சாப்பிடுவோம்.
நம்மளோட பசியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்ன இருக்கும்னா 90% இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்பிள் யூ ஹேவ் டு ஃபினிஷ் இன் யுவர் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் அண்ட் யூ டேக் அ செகண்ட் ஆப்பிள். Then you have your satisfaction level is you have to measure your satisfaction level. So by one your satisfaction level is கண்டிப்பாக வந்து இட்ஸ் ரெடியூஸ் இட். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் இது தான் எக்ஸ்பிளைன் பண்ணது. நெக்ஸ்ட்டு டேபிளை பாரு. அதாவது இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி டேபிள் யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பிள், டோட்டல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் யூட்டிலிட்டி. டோட்டல் யூட்டிலிட்டி அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்பிளை சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் லெவல் வந்து மொத்த யூசேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 வகையில் நம்ம பயன்பாடை பிரிக்கலாம். யூட்டிலிட்டி வந்து 2 டைப்ஸு. ஒன்று வந்து டோட்டல் யூட்டிலிட்டி, அதாவது மொத்த பயன்பாடு. செகண்ட் யூட்டிலிட்டி இறுதிநிலை பயன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த பயன்பாடு அப்படின்னா எல்லா ஆப்பிளையும் சாப்பிட்டதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆப்பிளை சாப்பிட்டதுலேருந்து உனக்கு கிடச்சிருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தா 20%. சரியா, இறுதி நிலையை பார்த்தோம் அப்படின்னா 20%. ஸோ செகண்ட் ஆப்பிள் நீ அடுத்து சாப்பிட்ற. ஸோ செகண்ட் ஆப்பிள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து 35ன்னு போட்டிருக்காங்க. அப்போ மார்ஜினல் என்ன 15 ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது அடிஷ்னல் மேடு டு த டோட்டல் யூட்டிலிட்டி. அதாவது ஒரே அழகு பண்டத்தினுடைய கூடுதல் பண்டத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு. அதாவது அடிஷ்னல் யூனிட் வந்து டோட்டல் யூட்டிலிட்டி, மொத்த பயன்பாட்டுடன் சேர்ந்து கூடுதல் பயன்பாடு. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்பிள்லேருந்து 20% வந்து கிடச்சிருக்கு. செகண்ட் ஆப்பிள் சாப்பிட்டதுலேருந்து ஆல்ரெடி உனக்கு 20 டோட்டல் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ தான் கிடச்சிருக்குது, மார்ஜினல் 15 தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 15 தான் இங்கே போட்டிருக்காங்க 15 மார்ஜினல். தேர்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து 40%. ஆனால் 3 ஆப்பிளை நீ சாப்பிட்டலேருந்து 45. அந்த 3ஆவது ஆப்பிள்லேருந்து மட்டும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10% தான் கிடச்சிருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 35 செகண்ட்லேயே இருக்குது. எக்ஸ்ட்ரா 3ஆவது ஆப்பிள்லேருந்து கிடச்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 10 தான். உங்களுக்கு வந்து 45மே 3ஆவதுலேருந்து கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் ஆப்பிள் நீ சாப்பிடும்போது உங்களுடைய டோட்டல் எவ்வளோ யூட்டிலிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 15. அதாவது 50 கிடச்சிருக்கு. அந்த 4ஆவது ஆப்பிளை மட்டும் சாப்பிட்டதுலேருந்து உனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்குன்னா 5. ஸோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதை வந்து நீ இன்னொரு தடவை ரீகால் பண்ணிப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 6th ஆப்பிள்லேருந்து 6 ஆப்பிள் 5 முடிச்சுட்டு மொத்தம் 6 ஆப்பிள். ஸோ அதிலேருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய டோட்டலாக கிடைக்கக்கூடிய 45% வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த 6th ஆப்பிளில் நீ வந்து கன்சியூம் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட நம்மளுடைய பசியின் தன்மை குறைஞ்சி நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்னாகும், குறைய தொடங்கும். அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். சரி, ரெகுலர் லைஃப்பில் ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்ப இருக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கடைசியாக சாப்பிட குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா ஒன்றா நம்ம திருப்தி அடைஞ்சிருமோ, அல்ல அந்த பொருள் கொஞ்சம் போர் அடிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டயக்ராமும் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ இதை பார்த்திங்கன்னா க்ரீன் லைனில் இருக்கிறது மார்ஜினல் யூட்டிலிட்டியோடைய அளவுகோல். மார்ஜினல் யூட்டிலிட்டி கொடுத்துருக்கோம், அதனுடைய அளவு. ரெட் லைனில் இருக்கிறது டோட்டல் யூட்டிலிட்டியோட அளவு. ஸோ நீ ஒரு கிராஃப் ஷீட் மூலமாக இதை வந்து நீ போட்டு பாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை அப்படியே ட்ரா பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு நேராக டோட்டல் 20 இருக்குது, மார்ஜினல் 20 இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேஸ், இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னா 20 இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது டோட்டல் 20, மார்ஜினல் 20 ஃபர்ஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஆப்பிள் டோட்டல் 35, மார்ஜினல் 50. ஸோ டோட்டல் எங்கே இருக்குது, டோட்டல் செகண்டில் 35 வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா மேலே. ஸோ இந்த இடமா தான், எந்த இடம் அப்படின்னா இந்த பிளேஸ் தான். ஸோ மார்ஜினல் 15 எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸ், அதாவது இந்த பிளேஸ் மார்ஜினல் 50. ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணி தயவுசெய்து இதை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ டயக்ராம் எப்படி போடுறது அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா வி ஃபைண்ட் த டோட்டல் யூட்டிலிட்டி கோஸ் ஆன் இன்க்ரீஸிங். எப்போ பட் அட் த டிமினிஷிங் ரேட். டோட்டல் யூட்டிலிட்டி அதிகமாக மார்ஜினல் என்ன ஆகும் அப்படின்னா குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இந்த டயக்ராமை பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் யூட்டிலிட்டி 0, அதாவது கியூங்கிற இடத்துல இருக்கும்போது மார்ஜினல் சிங்கிற இடத்துல இருக்கும்.
ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டிக்காக இங்கே கட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 5 இங்கே மேலே என்ன இருக்குதுன்னா 50. இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு நேராக 5 0ன்னு இருக்கா, 50 0 இருக்கா. ஸோ அந்த 5க்கு நேராக 50 இருக்கும், இந்த 0 இருக்கும். 5க்கு நேராக இங்கே 0, அதாவது 5க்கு 0, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 50. ஸோ இதுதான் என்னென்னா மேக்ஸிமம் லெவல். ஸோ ஒரு கன்சியூமர் அதிகபட்சம் வந்து டோட்டல் யூட்டிலிட்டி 50 இருக்கும்போது மார்ஜினல் 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயக்ராமை போட்டு ஒரு தடவை இந்த லெசனை வந்து இன்னொரு தடவை ரீகால் பண்ண புரியும். சரியா? ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி கோஸ் ஆன். மார்ஜினல் யூட்டிலிட்டி அதிகம் குறையும் போது, அதாவது 0வாக இருக்கும்போது டோட்டல் யூட்டிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆகும். ஒன்றும் இல்லை, இறுதிநிலை பயன்பாடு குறையும் போது மொத்த பயன்பாடு அதிகமாகும். இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறுதிநிலை பயன்பாடு அதிகமாக மொத்த பயன்பாடு நெகட்டிவ்க்கு போகும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூட்டிலிட்டி cannot be measured numerically because utility is subjective. நம்ம அடையக்கூடிய பயன்பாடு நான் 20% பயன்பாடு அடைஞ்சேன், 30% பயன்பாடு அடைஞ்சேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ சூப்பர், வெரி நைஸ், எக்ஸலண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். திஸ் லா இஸ் பேஸ்டு ஆன் அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த மாதிரி ரெகுலர் லைஃப்பில் நம்ம ஒரே மாதிரியான பண்டங்களை வந்து கண்டிப்பாக கன்சியூம் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பொருளை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இந்த விதி வந்து ரெகுலர் லைஃப்பில் பயன்படாது. ஸோ திஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள் டு த இண்டிவிஜுவல் கமாடிட்டி. ஒரு இண்டிவிஜுவல் கமாடிட்டிக்கு பயன்படாது. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதில் மெயின் கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை, அதாவது ஒரே மாதிரியான பொருளை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு குறையும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் சமையலை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம அம்மா செய்யக்கூடிய சமையலை எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரியான சமையல் 7 நாள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடையக்கூடிய திருப்தி என்னாகும், குறையும். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வேறு வேறு விதமான சமையலை நம்ம சமைக்கிறோம், அதை உண்றோம். இப்போ நம்ம அடையக்கூடிய பயன்பாடு எப்படி இருக்கும், இன்றைக்கி இந்த மாதிரி சமையல்னா நாளைக்கு வேறு சமையல், ஸோ அடுத்த நாள் என்ன குழம்பு, அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அடையக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறையாது. ஸோ எல்லாருமே எல்லா கன்சியூமருமே என்ன பண்ணுறாங்கன்னா இதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்பொழுதும் ஒரே மாதிரியான ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஸோ இந்த விதி வந்து ரெகுலர் லைஃப்பில் நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அடையக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து குறையும் அப்படின்றது காசன், மார்ஷல், ஜீவன்ஸ் எல்லாரோடைய கருத்து. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு சொல்கிறாங்க. நுகர்வோர் உபரி அல்லது நுகர்வோர் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம லா ஆஃப் டிமாண்ட் என்னென்னு பார்த்தோம். அது ஒரு முக்கியமான 5 மார்க்கு. ஸோ அதனால தான் 2 தடவை உனக்கு நான் ரீகால் பண்ணியிருப்பேன். டிமினிஷிங் மார்டிலிட்டி ரொம்ப முக்கியம்ப்பா, படி. அடுத்து கன்சியூமர் சர்ப்ளஸ். இதில் வர 5 மார்க்கு மேக்ஸிமம் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ படிச்சுக்கோ, கவனி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்சியூமர் சர்ப்ளஸ், அதாவது நுகர்வோர் உபரி அல்லது எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். The concept of consumer surplus was originally introduced by classical economics and later modified by Jevons and Joel Duput. இவங்க 2 பேராலையும் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்டாக இருக்காங்க, இவங்க முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஜீவன்ஸோ அண்ட் டியூப்புட்டும். சரியா? அதாவது ஃப்ரெஞ்ச் என்ஜினியர் எக்கனாமிக்ஸ் இன் 1844. டியூப்புட் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் என்ஜினியர் எக்கனாமிஸ்ட் இன் 1844. But most refined format in the concept of consumer surplus was given by Alfred Marshall. இதை தொடர்ந்து டெவலப் பண்ணவர் யார் அப்படின்னா, லா ஆஃப் டிமினிஷிங் ஆகட்டும், லா ஆஃப் ஈக்கிங் மாஸ் யூட்டிலிட்டி, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து ஒரு விதி வடிவில் கொண்டு வந்தவர், ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்தது யாருன்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இந்த கான்செப்டை கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்ற கான்செப்ட்டு எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை பேஸ் பண்ணி இருக்குது.
இதோட டெஃபினேஷன் என்னென்னா, ஆல்ஃப்ரெட் மார்ஷல் டிஃபைன்ஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் ஆஸ் the excess of price which a person would be relieved to pay a things rather that go without the things over that which he actually does pay is the economic measure of the surplus satisfaction. This may be called consumer surplus அப்படிங்கிறாங்க. என்ன மீனிங் அப்படின்னா, மார்ஷல் நுகர்வோர் உபரிக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை வாங்காமல் இருக்கிறத விட வாங்குறதே நல்லதுன்னு சொல்கிறாரு. சரியா? அப்படிங்கிறத முடிவு செய்து கொடுக்க நினைக்கக்கூடிய விலைக்கும் உண்மையிலே கொடுத்து வாங்கிய விலைக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ். சரியா? கன்சியூமர் சர்ப்ளஸ் உடைய டிஃபரன்ஷன் கேட்பாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே நல்லது. அதாவது ஆக்சுவலி டஸ் பே த எக்கனாமிக் மெஷர், கொடுத்து வாங்கிய விலைக்கும் உள்ள வேறுபாடு உள்ள நுகர்வோர் உபரி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான சூழ்நிலையில் இது பாசிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ஷல் அஷ்யூம்டு தட் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட். நம்ம அணையக்கூடிய திருப்தியை வந்து மன நிறைவை அளவிட முடியும். The marginal utility of money is money of the consumer remaining constant. பணத்தினால் கிடைக்கக்கூடிய எதிர்நிலை பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிலையானதாக இருக்கும். ஒரு பொருளை வாங்காமல் இருக்கிறத விட வாங்குறதே நல்லது. சரியா? அப்படிங்கிறத முடிவு செஞ்சு கொடுக்க நினைக்கக்கூடிய விலைக்கும் உண்மையிலே கொடுத்து வாங்கின விலைக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சூமர் சர்ப்ளஸோடைய டெஃபினேஷன் கேட்டால், ஒரு பொருளை வாங்காமல் இருக்கிறத விட வாங்குறதே நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி அந்த பொருளை வில்லிங் டு பே, கொடுக்க நினைக்கிற விலைக்கும் உண்மையிலே கொடுத்து வாங்கிய விலை, அதாவது ஆக்சுவலி டஸ் பே த எக்கனாமிக் மெஷர், கொடுத்து வாங்கிய விலைக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் வந்து தான் நுகர்வோர் உபரி. ஸோ இது எந்த மாதிரியான சூழ்நிலையில் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ஷல் அஷ்யூம்டு தட் யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட். இந்த அடையக்கூடிய திருப்தியை மன நிறைவே அளவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, the marginal utility of money is money of the consumer in any constant. பணத்தினால் கிடைக்கக்கூடிய எருதுநிலை பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிலையானதாக இருக்கும். there are no substitute. நம்ம வாங்கக்கூடிய பண்டங்களுக்கு சப்ஸ்டியூட் இருக்கக்கூடாது. சப்ஸ்டியூட் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் அப்படின்னா அதுக்கு பதிலீட்டு பண்டம்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த ஆய்வை வந்து நம்ம நடத்த முடியாது சப்ஸ்டியூட் இருந்தால். சரியா? The taste, income and character of the consumer do not change. Taste, income, character இது எதுவுமே என்ன ஆகக்கூடாதுன்னா சேஞ்ச் ஆகக்கூடாது. Utility of in commodities does not depends upon the other character. அதாவது ஒரு கமாடிட்டியோட கேரக்டர், நம்ம வாங்குகிற கமாடிட்டியோட கேரக்டர் மாறக்கூடாது. அப்போ அந்த சட்டையோ அல்லது அந்த பொருளோ அந்த கமாடிட்டியோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய அளவில் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தா, காமனான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு நீ போகிற, தீபாவளி பர்ச்சேஸ்க்காக முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ தீபாவளி பர்ச்சேஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில், ஒரு ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு 10,000 அப்படின்னு நம்ம போகிறோம். ஸோ ஆனால் பர்ச்சேஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 8,500 மட்டும் ஆகுது. அதாவது 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டு போகிற. ஆனால் நம்ம நினச்ச ட்ரெஸ் எல்லாமே 8,500க்குள்ளே முடிஞ்சிருது. இப்போ ரிமைனிங் கையில் இருக்கக்கூடிய அந்த 1,500 ரூபா என்ன அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய மீதி அமௌண்ட்டு. இதனால் நம்ம அடையக்கூடிய மனை நிறைவுக்கு பேர் என்னென்னா கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம கொடுக்க நினைக்கக்கூடிய விலை 10,000, கொடுத்து வாங்கிய விலை வந்து 8,500. ஸோ 8,500, ரிமைனிங் அமௌண்ட் வந்து 1,500 இருந்துச்சு. ஸோ அந்த கன்சியூமர் என்ன அடைவார்னா அது அளவுக்கு அதிகமான மன நிறைவை அடைவார். இந்த மன நிறைவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிற கான்செப்டில் படிக்க போகிறோம். அப்போ நம்ம கையில் எப்போ மீதி அமௌண்ட்டு கிடைக்குதோ, எந்த பொருளை வாங்குறதுக்கு போகணும்னு நம்ம நினச்சிட்டு போகிறது ஒன்று, விலை குறைவாக இருக்கிற பட்சத்தில் சர்ப்ளஸ் அமௌண்ட் கையில் இருந்துச்சுன்னா ஒரு கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் கால்டு கன்சியூமர் சர்ப்ளஸ். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்க அப்படின்னா the concept of the consumer surplus can explain of within the example. So consumer wants to buy an apple. ஒரு ஆப்பிள் வாங்கணும்னு நினைக்கிறேன், is willing to pay 4 rupees rather than go without it, and it actual price of apple in
ஆப்பிள் இஸ் 2 rupees. ப்ரைஸ் எவ்வளவு 2 ரூபா. நம்ம கொடுக்க வாங்கணும்னு நினச்சது 4 ரூபா. ஸோ ப்ரைஸ் வந்து 2 ரூபா தான். ஸோ ஹின்ஸ் த கன்சூமர் சர்ப்ளஸ் இஸ் ₹2. 2 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், ரிமைனிங் கையில் வந்து 2 rupees இருக்கும் ரிமைனிங். ஸோ தஸ் கன்சூமர் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேஸ் தட் த கன்சூமர் வில்லிங் டு பே. அந்த வில்லிங் டு பே கொடுக்க நினைக்கும் விலை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஹீ பே ஆக்சுவலி பேஸ், கொடுத்து வாங்கிய விலை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவல் பேன்னு சொல்கிறோம். ஸோ கொடுக்க நினைக்கும் விலைக்கும் கொடுத்து வாங்கிய விலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு நுகர்வோர் உபரி. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். கன்சூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அ பர்சன் இஸ் வில்லிங் டு பே மைனஸ் வாட் ஹீ ஆக்சுவலி பேஸ், கொடுக்க நினைக்கும் விலை மைனஸ் கொடுத்து வாங்கிய விலை. ஸோ கொடுக்க நினைக்கும் விலை நம்ம எக்கனாமிக்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ப்ரைஸ், கொடுத்து வாங்கிய விலை வந்து ஆக்சுவல் ப்ரைஸ். சரியா, பொட்டன்ஷியல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு கன்சூமர் சப்ளைஸ். மேத்தமெட்டிக்கலி இதை மேக்ஸ் ரீதியாக கணித ரீதியாக அப்படி சொல்லணும்னா டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் பி இன்ட்டு கியூ, அதாவது நம்ம அடையக்கூடிய மொத்த பயன்பாடை பி இன்ட்டு கியூவில் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா விலையையும் கியூங்கிறது குவான்டிட்டி சோல்டு விற்பனை செய்யக்கூடிய பணத்தின் அளவும் டோட்டல் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு சம அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த டோட்டல் யூட்டிலிட்டியை நம்ம மைனஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கன்சூமர் சர்ப்ளஸ் கிடைக்கும். சரியா, ஸோ ஃபார்முலாஸ் வந்து வேறு வேறு 3 ஃபார்முலாவும் கண்டிப்பாக 1 மார்க் 2 மார்க்லாம் மேபி எக்ஸ்பெக்டட். ஸோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மேப் யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி, அதாவது ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க 1 2 3 4 5 கமாடிட்டி கொடுத்துருக்காங்க. வில்லிங் டு பே, அதாவது நீங்கள் கொடுக்க நினைக்கக்கூடிய விலை எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 5 ஆப்பிளுக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு 6 rupees, தேர்ட் ஆப்பிளுக்கு 4 அப்படின்னு நீ கொடுக்கலான்னு நினைக்கிறேன். டோட்டலாக நீ 20 rupees கொடுத்து என்ன வாங்கலாம்னு நினைக்கிறேன், 5 ஆப்பிள் வாங்கணும்னு நீ நினைக்கிற. ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஆப்பிளோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தோன்னா 2 ரூபா தான். ஸோ ஆக்சுவலி நீங்கள் கொடுத்து வாங்கின விலை எவ்வளவு 10 rupees. அப்போ ரிமைனிங் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கன்சூமர் ஆஃப் ருபீஸ் எவ்வளவு, எல்லா ஆப்பிளையும் வாங்கினது முடித்தது போக, அதாவது 5 ஆப்பிளையும் நீ வந்து கன்சூமர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற ரிமைனிங் அமௌண்ட் வந்து 10 rupees. சரியா, திஸ் இஸ் கால்ட் கன்சூமர் சர்ப்ளஸ். இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவனி, த மெஷர்மெண்ட் ஆஃப் கன்சூமர் சர்ப்ளஸ் இஸ் illustrating. டேபிள் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். த கன்சூமர் இஸ் willing to pay 6 5 4 3 and 2. The purchase is successing units of apple, hence he is willing to pay. அதாவது 20 ரூபா கொடுத்து 5 ஆப்பிள் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலி பே எவ்வளோ அப்படின்னா 10 rupees தான் ஃபார் ஹெட்டிங் 5 ஆப்பிள்ஸ். ஸோ 5 ஆப்பிள்களை வந்துட்டு 10 ரூபாயில் நம்ம வாங்கிட்டோம். ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு நம்ம கையில் இருக்கிறது 10 rupees. அப்போது இங்கே 20 அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் யூட்டிலிட்டி எவ்வளோ அப்படின்னா 20. நம்ம கொடுக்க நினைக்கிற விலை வந்து இவ்வளோ. ஸோ இது பி அப்படிங்கன்னா ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 rupees. ஒரு ஆப்பிளோட விலை வந்து 2 rupees. குவான்டிட்டி சோல்டு எவ்வளோ ஆப்பிள் நம்ம வச்சுருக்கோம், 5 ஆப்பிள் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஒரு ஆப்பிளோட விலை 2 ரூபானா 2 × 5 is equal to 10 rupees. அப்போ 20 minus 10 is equal to 10. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்சூமர் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்கும் 10 rupees. இது அப்படியே ஃபார்முலாவில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே வந்து நம்ம டயக்ராமேட்டிக் ஃபார்மில் பார்க்க போகிறோம். டயக்ராமை பாருங்கள். எப்போவுமே டயக்ராம் எந்த காரணத்தை கொண்டும் மெமரி பண்ணவே கூடாது. டயக்ராம் என்ன பண்ணக்கூடாது, மெமரி பண்ணக்கூடாது. கான்செப்ட் வைஸ் நீங்கள் படிக்கணும், ஒவ்வொரு பாயிண்ட்டாக படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், OY ஆக்சிஸ் என்ன பார்க்க போகிறோம். OY ஆக்சிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. OY ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், OY ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் ப்ரைஸ், OX ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் குவான்டிட்டி டிமாண்டு. ரெண்டாவது பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம், அதாவது கொடுக்க நினைக்கக்கூடிய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ODCQ, இது பொட்டன்ஷியல் ப்ரைஸ். தேர்ட் பாயிண்ட், பொட்டன்ஷியல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ODCQ. சரியா, இது கொடுக்க நினைக்கும் விலை. ஆனால் கடையில் தள்ளுபடி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ உண்மையில் கொடுத்து வாங்கிய விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா OPCQ. சரியா, கொடுக்க நினைக்கும் விலை ODCQ, கொடுத்து வாங்குகிற விலை OPCQ. அப்போது ரிமைனிங் இருக்கிற இந்த போர்ஷன் எந்த போர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போர்ஷன்.
ஸோ நான் இப்போ வந்து உனக்கு ரெக்டாங்கிள் சைடு போடுறேன் இல்லையா, ட்ரையாங்கிள் போடுறேன் இல்லையா, இந்த போர்ஷன் என்ன போர்ஷன் அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ கொடுக்க நினைக்கும் விலை ஓடி, கொடுத்து வாங்கிய ரேட் வந்து ஓபி ஓடி. சரி, அப்போ ரிமைனிங் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுபடியும் இந்த டயக்ராமை ஒரு நிமிஷம் பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்பிள் வைஸ் பார்க்கலாம். ஆப்பிள் ஒரு எத்தனை ஆப்பிள் வாங்க போகிறோம், 5 ஆப்பிள் வாங்க போகிறோம். ஸோ அந்த ஆப்பிளோடைய ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 20 rupees. ஆப்பிளோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 20 rupees. எத்தனை ஆப்பிள், 5 ஆப்பிள்ஸ். ஆனால் அந்த ஆப்பிளை எவ்வளோ ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா 10 rupeesக்கு தான் வாங்கியிருக்கோம். சரியா, அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் ரிமைனிங் 10 rupees இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்டு கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இப்போ டேபிள் வைஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எப்போயுமே தயவு செய்து டயக்ராமை வந்து மெமரி பண்ணாத, புரிஞ்சு போடுங்க. அடுத்து கீழே படிக்கிறத நீ படிக்கவே வேண்டாம். இப்போ நம்ம எழுதுறத நம்ம புரிஞ்சுக்கிட்டதை நீ எழுதினாலே போதும். சரியா, இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் கொடுக்கணும். பட் பொட்டன்ஷியல் ப்ரைஸ் வந்து ஓடிசிக்யூ, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஓபிசிடி. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ப்ரைஸ் வந்து மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ், அதுதான் ஃபார்முலா. இப்போ பொட்டன்ஷியல் ப்ரைஸில் இருந்து, அதாவது இது பொட்டன்ஷியல் ப்ரைஸ், இது ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஷேடட் ஏரியா என்னன்னு பார்த்தோன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியா வந்துட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ். சரியா, டயக்ராமை போடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். பாயிண்ட் எழுது, புக்கில் இருக்கிறத அப்படியே மக்கப் பண்ணி படிக்காத. சரியா, புரிஞ்சு படி. சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன, இதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது. ஒரு டயக்ராம் இருக்குது, ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம், ஒரு கருத்து வச்சுருக்கோம் அப்படின்னா சம் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குதுன்னு பார்த்தா, யூட்டிலிட்டி கேனாட் பி மெஷர்ட். நீங்கள் அடையக்கூடிய பயன்பாடு அளவிட முடியாது. மார்ஷல் வந்து அளவிட முடியும்னு சொல்கிறாரு, ஒரு சிலர் அதை அளவிட முடியாதுன்னு மறுக்கிறாங்க. அதாவது 10,000 ரூபாய்க்கு துணி வாங்குகிற, ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு 8,500 ரூபா முடிச்சிட்டோம் அப்படின்னா 1,500 ரூபா கையில் இருக்குது. அது ஒன்றும் பெருசாக ஒரு சிலதுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சிலரோட கான்செப்ட். இப்போ இது எல்லாமே சப்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படின்னா சைக்காலஜிக்கல் கான்செப்ட். ஒவ்வொரு கன்சியூமருடைய மனநிலையை பொறுத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி டஸ் நாட் ரிமைனிங் கான்செப்ட். எப்போவுமே மணியினுடைய, அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி நிலையாக இருக்காது. விலை அதிகமாக கொடுத்து வாங்கினா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும், விலை குறைவாக கொடுத்து வாங்கினா சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைவாக இருக்கும். நிறைய பணம் கையில் வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்தால் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், இது எல்லாம் கிடையாது. சரியா, மணியினுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்டர்னல். பொட்டன்ஷியல் ப்ரைஸ் இஸ் இன்டர்னல். சரியா, என்ன சொல்ல வராங்கன்னா,